பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் நோக்கில் இந்து சட்ட மசோதாவை வரைவு செய்கிறார் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். காட்சி 2. பாராளுமன்றத்தில் காட்சி 3. பாராளுமன்றத்தில் பெண்களுக்கான சொத்துரிமை சட்டத்தை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் வழிமொழிகிறார். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இன்று நான் கொண்டு வந்திருக்கும் இந்த சட்டம் சாதாரண சட்டம் இல்லை. பெண்களுக்கு பல ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட சொத்துரிமை, அதை மீட்டு தரப்போகிற சட்டம். இந்த சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுக்கும். சொத்துரிமை என்பது பெண்களுக்கு ஒரு பரிசு பொருள் அல்ல, அது பெண்களுடைய உரிமை. அந்த உரிமையை பெற்றுத் தருவது நம் நாட்டின் கடமை. ஆண் பிள்ளைகளுக்கு சொத்து இருக்கும் என்றால் பெண் பிள்ளைகளுக்கும் சொத்து இருக்க வேண்டும். பிறப்பில் அனைவரும் சமமே, அதனால் பெண்களுக்கும் சொத்துரிமை கொடுக்க வேண்டும். जी ठाकुर नो 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 नहीं. இந்த சட்டம் ஏற்கனவே இருக்கும் இந்து மத தர்மத்திற்கும் நமது சாஸ்திரங்களுக்கும் நமது சம்பிரதாயங்களுக்கும் எதிர்ப்பாக உள்ளதால் இந்த சட்டத்தை இயற்ற இயலாது. ஆகவே இந்த மசோதா இந்த நிலையிலேயே கைவிடப்படுகிறது. இன்று இங்கு இவர்களால் கேலி செய்யப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட இந்த சட்ட மசோதா என்றோ ஒரு நாள் ஒரு மக்களின் தலைவனால் கொண்டு வரப்படும். அன்று இந்த சட்டத்தை இந்த நாட்டு மக்கள் அனைவரும் பின்பற்றுவர். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்து சட்ட திருத்த மசோதா, அதாவது பெண்கள் சொத்துரிமை மசோதாவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த போது நடந்த நிகழ்வு. ஹிந்து சசஷன் ஆக்ட் 1956 மூலம் இந்திய அளவில் பெண்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் ரைட் சட்டப்பூர்வமாக்கப்பட்டன. இதற்கு முன்னதாக டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் ஹிந்து கோட் பில் மூலம் பெண்களின் இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வலுப்படுத்த முக்கிய முயற்சியை செய்தார். மகளுக்கு மகனை போல ஆன்செஸ்ட்ரல் கோபாசனரி சொத்து உரிமை, அதாவது சம உரிமை தமிழ்நாட்டில் 1989 கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக மூலம் இந்திய அளவில் பெண்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் ரைட் சட்டப்பூர்வமாக்கப்பட்டன. இதற்கு முன்னதாக டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் ஹிந்து கோட் பில் மூலம் பெண்களின் இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வலுப்படுத்த முக்கிய முயற்சியை செய்தார். மகளுக்கு மகனை போல ஆன்செஸ்ட்ரல் கோபாசனரி சொத்து உரிமை, அதாவது சம உரிமை தமிழ்நாட்டில் 1989 கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. 16 வருடம் கழித்து 2005 தான் இந்தியா முழுவதும் மகளுக்கு மகனை போல கோப்பாசனரி சம உரிமை வழங்கப்பட்டது. காட்சி 3. சொத்துரிமையெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, ஆனா அந்த சொத்துரிமையை வச்சு என்ன பண்றாங்கன்றத பாருங்களேன். ஹலோ 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 அக்கா, சொல்லு தம்பி. நான் தான் பில்லி பரத் பேசுறேன்க்கா. பில்லி பரத்தா? ஆமாக்கா, ஒரு சீர் பண்றேன்க்கா, அடையாளம் தெரியல. ஓ, சொல்லு தம்பி. அக்கா, தலைவரோட பிரணாயகன் ரிலீஸ் ஆகுது. பேனர் வைக்கணும், கட் அவுட் வைக்கணும், கொஞ்சம் துட்டுக்கிட்டு பார்த்து பண்ணா நல்லா இருக்குங்க. தலைவரோட பிணநாயகம் படம் ரிலீஸ்னா நம்ம பிளாஸ்ட் பண்றோம். தெருக்கு தெரு கட் அவுட்டு, பாலாபிஷேகம், பேனரு, போஸ்டரு அந்த பண்ணிடலாம். பட்ஜெட்டு நீ பார்த்துக்கியாக்கா? தாத்தம் பூட்டம் சொத்தெல்லாம் பெண்களுக்கு தானே, சொத்து தான் நமக்கு கொடுத்துட்டாங்களே ஆல்ரெடி. வைக்கிறோம், பிளாஸ்ட் பண்றோம், சொத்தை காலி பண்றோம். அவ்வளோ பெரிய கொய்யாக்கா நீ. தேங்க்ஸ்க்கா.